கிறிஸ்துக்குள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நிலையிலே மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னால், மத்தியில் எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றார் அப்படின்னு சொல்லி வசனம். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல அவர் நம்மை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு எஜமான் தன்னுடைய ஆட்களுக்கு கொடுக்குற ஒரு காரியமாக எங்கே இருக்கும். தாளந்துகளை கொடுப்பாங்க, அதை நினைச்சவங்க மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணும் பொழுது அவர் திரும்பி வரும்போது கேட்கும்போது ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்வார், அப்போ அந்த எஜமான் சொல்வார், நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீங்க, அதனால் உங்களை அநேகத்தில் நான் உங்களை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஓமையான ஏசப்பா சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த மாதிரியான ஒரு கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த மனுஷன் நீங்கள் வேதாந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நான் அவங்களோட கூட பகிர்ந்து கொள்கிற மனுஷன் யார் அப்படின்னு சொன்னால், தேவப்பிள்ளை யார் அப்படின்னு சொன்னால் மோசையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பிறப்பிலிருந்து அவருக்கு பெரிய ஆபத்து இருந்துச்சு. எல்லா ஆபத்துலையும் மீட்டு அவர் எங்கே கொண்டு போவாங்கன்னா, ஆண்டவர் அரண்மனைக்கு கொண்டு போவாங்க. பார்வோனுடைய அரண்மனையில் வளர்கிற ஒரு மகனாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் செய்த ஒரு பெரிய சிறு தவற்றினால என்ன செய்கிறார், அவர் எங்கே போக வேண்டியிருந்துச்சு, பாலைவனத்திற்கு ஓடி போக வேண்டியிருந்துச்சு. அங்கே ஓடி போய் அங்கே தங்கி இருக்கும் பொழுது என்ன செய்கிறாருன்னா, போய் ரொம்ப களைப்பாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, வனாந்தரத்தில் உட்காந்துருக்கும் பொழுது அங்கே ஆடு மேய்க்கிற பெண்கள் வருவாங்க. அங்கே 2 பேர் வரும் பொழுது அங்கே என்ன செஞ்சாங்க, மேய்ப்பர்களை வந்து என்ன செய்வாங்க, இந்த கிணற்றில் நீங்கள் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு என்ன செய்வாங்க உத்தரவு சொல்லும் பொழுது, இவர் அவங்க அந்த பிள்ளைகளுக்காக, அந்த பெண் பிள்ளைகளுக்காக போய் நின்று அவர்களோட என்ன செய்வார், அவளை விடுவிக்கிறாரு. அப்படி விடுவிக்க அந்த பெண்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்களை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்வாங்க. அவங்க அப்பா கிட்ட இந்த கதையை சொன்ன பொழுது, அந்த மனுஷன் நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைத்த பொழுது மோசே அந்த பெண்களுடைய வீட்டுக்கு போவாங்க. அப்படி அங்கே இருக்கும் பொழுது அந்த வீட்டில் அவங்க அப்பா என்ன செய்வார், மோசைக்கு வேலை கொடுப்பாங்க. என்ன வேலை அப்படின்னு சொன்னால், ஆடு மேய்க்கிற வேலை. இப்போ இந்த ஆடு மேய்க்கிற வேலை ஏன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஆடு மேய்ப்பர்கள் ரொம்ப பொறுமையாக எல்லா காரியங்களையும் செய்யணும். அவங்க இஷ்டப்படி செய்ய முடியாது. ஆனால் எல்லாம் நிறைய ஆடுகளுக்கு எல்லாவற்றையும் அழைத்து செல்லணும். இப்போ அந்த பணியை செய்திருக்கிற அந்த மனுஷன், அந்த தேவ பிள்ளை யாருன்னா மோசே தான். நீங்கள் மோசே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் அவரை பக்குவப்படுத்துவாங்க. ஏன்னு சொன்னால், பெரிய என்னது லீடர் ஆக்கணுன்ட்டு ஆண்டவருக்கு ஆசை. மோசே அதனால தான் என்னது சிறு பிராயத்தில் அந்த ஊருக்கே சட்டம் இருந்துச்சு, ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யணும், கொன்று போடணும்னு. அதுலேருந்து காப்பாற்றி வைத்த தேவன் அவர் எங்கே அரண்மனையில் வளர்க்க செய்கிறாரு. ஆனால் அவர் கொஞ்சம் கோவப்பட்டதுனால, ஏன்னா இஸ்ரேல் மக்களை எகிப்தியர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறதை தாங்க முடியாமல் என்ன செஞ்சுறாரு, ஒரு கொலை செய்து விடுறாரு. அது நிமித்தமாக பயந்து போயிருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அவர் என்ன செய்கிறாரு, பக்குவப்படுத்துறாரு. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம அநேக நேரத்தில் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், தவறு செய்துட்டு ஆண்டவருடைய பாத்தில் நம்ம போகும்பொழுது ஆண்டவர் நம்மை பெரிய காரியங்களை செய்வதற்காக அழைக்கிறார், நம்மை பக்குவப்படுத்துவார். அதுதான் மோசைக்கு அங்கே நடந்துச்சு. என்னாச்சுன்னா, ஒரு மெய்ப்பனாக, கோவக்காரனாக இருந்த மனுஷனுக்கு இப்போ என்ன வேலை கிடைச்சிருக்கு, மெய்ப்பனாக. அந்த கோவத்தை காட்டின மாதிரி இந்த ஆடுகிட்ட காட்ட முடியும்னா கண்டிப்பாக முடியாது. அவர் என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ ஆண்டவர் நல்ல குணாதிசயங்களை அவர் கற்றுக்கொண்டிருக்கார். அந்த நேரத்தில் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுறாரு. எப்படின்னு சொன்னால், முட்செடியிலேருந்து வெளிப்படுவார். நீங்களும் நானும் அநேக நேரங்களில் பார்த்துருக்கோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க, அடுப்பில் என்ன செய்வாங்க, சாதம் பண்ணுவாங்க, சமையல் பண்ணுவாங்க. அப்போ விறகு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த விறகு எரிக்க ஆரம்பித்தாங்கன்னா, சமையல் முடிக்கிறது முன்னாடி விறகு அணைஞ்சிடும், திருப்பி இன்னும் கொஞ்சம் விறகுகளை வைப்பாங்க. அதுதான் 10 வருஷம். நீங்கள் இது வந்து அந்த காலம். நீங்கள் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்குன்னா கேம்ப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ அங்கே கொளுத்துற விறகுலாம் என்ன செஞ்சோம், எரிஞ்சு போயிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், மோசே பார்க்குறாரு, தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்குது, பச்சை முச்செடி எரியுது. ஆனால் அது என்ன செய்யலை, கருகி போகலை, அது அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. ஆண்டோடைய பிரசன்னம் அவரோடு கூட பேசுது. நீ என்ன செய்ய போகிற, எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு போக போகிற அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு. நீ அதுக்காக நீ ஆயத்தப்படு, நீ போகணும். அப்போ கூட எக்ஸ்கியூஸ் சொல்லுவார், நான் வந்து அவ்வளோ பெரிய திறமைசாலின்னா பயம் அந்த இடத்துக்கு திருப்பி போக. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை உன்னால் முடியும், நான் உன் வாயோடு கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ அவர் வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த
வீட்டில் அவங்க மாமனார் கொடுத்த அந்த வேலைகளை பொறுமையோடு செய்ததுனால ஆண்டவர் அவர் என்ன செய்கிறாராம், எங்கே கொண்டு போகிறாரு, ஒரு 6 லட்சம் மக்களை நடத்துவதற்கான ஒரு தலைவனாக கொண்டு போகிறாரு. நினச்சி பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்குற எல்லா காலகட்டங்களிலும் ஒரு உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி எல்லா சூழ்நிலையிலும் நம்ம உண்மையாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு தருவேன்னு சொன்னாரோ, நீங்கள் நான் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் நீங்கள் செய்யும் பொழுது, நான் உங்களுக்கு கொடுத்த காரியங்களை நீங்கள் செய்யும்போது நான் பரலோகத்துக்கு உங்களை எடுத்துக்கொள்வேன்னு சொன்னது போல் ஆண்டவர் இன்னைக்கு எப்படி மோசேக்கு ஒரு தலைவனாகுவதற்கான காரியம் அவர்கிட்ட கொடுத்த பொறுப்பு அவர் செஞ்சதுனால என்ன செஞ்சாரு, அவர் அவனை தலைவனாக மாற்றினார். இன்னைக்கு உங்க கையில கொடுக்குற காரியங்கள், இன்று ஆண்டவர் உங்க கையில ஒப்பு வைத்திருக்கிற காரியங்களை நீங்க எப்படி செய்றீங்க, நீங்க எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக நேர்த்தியாக காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க பயந்தாலும் ஆண்டவர் சொல்ல பயப்படாதீங்க, நான் உங்களோட கூட இருப்பேன், உங்களோட கூட மத்திய உங்க வாயோடு கூட இருப்பேன், நீங்க பேச வேண்டிய காரியங்களை உங்களுக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால தைரியமா இந்த நாளை கடந்து போங்க. தேவன் மோசையோடு இருந்தது போல உங்களோட கூட இருப்பார். இந்த வசனம் சொல்றது போல கொஞ்சத்துல உண்மையா இருந்தோம்னு சொன்னா அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவார். எப்படி மோசை உண்மையா உள்ளவனா இருந்தானோ கடைசி வரைந்தும் தேவன் அவனோட கூட இருந்து பெரிய தலைவனாக்கி 6 லட்சம் மக்களை வழிநடத்துகிற ஒரு தலைவனாக மாற்றினார். ஒரு மேய்ப்பனாக இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் அப்படி மாற்ற வல்லவராக இருந்துச்சுன்னா, நீங்க அவரை மேய்ப்பராக கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, அவர் பாதையில் நீங்க பின் செல்வீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்க ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான கருமை தப்புனே சாமி, இந்த வேலையுடைய பரிசுத்த சன்னிதானத்தை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைத்து நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கொடுத்த வாக்குத்தத்துக்காக நன்றி. நாங்கள் கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவே என்று சொன்ன தகப்பனே, நாங்கள் உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. குற்றம் குறைகளை மன்னித்தருளுங்க சுவாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பெண் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பாரத்தோடு இருக்கிற தாய்மார்களுக்காக செபிக்கிறோம். உடைய பாரங்களை எல்லாம் நீக்கி போடுங்க. குற்றம் குறைகள் எல்லாத்துக்கும் நீக்கி போடுங்க. குடும்பத்தை சுற்றிலும் ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் யோபை வேலி அடைத்து காத்தது போல ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, மருத்துவமனையில வியாதிப்பட்டிருக்க ஒரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தாங்க சுவாமி. சுகம் பெற்று வீடு செல்ல உங்களுடைய நாமத்தை துதிக்கவும் மகிமைப்படுத்தும் கிருபை செய்யுங்க. சாத்தான் கொஞ்ச காலம் இருக்குது என்று சொல்லி அநேகரை வஞ்சித்து அன்றைய சத்தியத்தை விட்டு விலகுகிற உடைய அன்பை விட்டு விலகுகிற பிள்ளைகளாக மாற்றி வருகின்ற காலகட்டத்தில் உடைய ரத்த கொட்டைகளை எங்களை நீங்க மறைத்து கொள்ளுங்க சுவாமி. நாங்கள் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக முன்னோக்கி செல்ல, உண்மை நோக்கி பார்க்க, உம்மிடத்தில் வழி நடத்த எங்களுக்கு கிருபை, உம்முடைய அன்பிலே வழி நடத்த கிருபை செய்யுங்க. மோசையை போல நாங்கள் நமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பாவிகளை எங்களுக்கு கிருபையா இருங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.